ஒரு கூட்டணிங்கிறதே வெற்றி பெறுவதற்காக தான். வெற்றி பெறணுங்கிற நோக்கம் பாஜகவுக்கு கிடையாது. அவர்களுக்கு அதிமுகவை அழிக்கணும், சீட்டு கட்டால் சிதறணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி அண்ணா திராவிடங்கிற பேரில் இருக்கிற ஒரு கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துல நாமோ இல்லை யாரோ ஒரு சினிமா நடிகரையோ கொண்டு வரணுங்கிறது தான் பாரதிய ஜனதாவோட நோக்கம். புரியுது? இப்போதைக்கு திராவிட கட்சியில் வலிமையாக திமுக இருக்குது, அதை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் குறைந்தபட்சம் அதிமுகவை செதறு தேங்காவை உடச்சிடணும் தான் விளாட்றாங்க. யோசித்து பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க, டிடிவி தினகரனை சந்திக்கிறாரு. அவர் நான் தேசிய ஜனநாயக கூட்டணினா இல்லை அப்படிங்கிறார். அவர் யாரை எதிரியாக பார்க்குறாரு? அவங்க அதிமுகவில் உள்ள எடப்பாடி எதிரியாக பார்க்குறாரு. அப்புறம் முன்னாள் அதிமுகவும் இந்நாள் பாஜக நயினாரை எதிரியாக அவர் பார்க்குறாரு. இப்போ பாஜகக்குள்ளே 2 பிளவு, நயினார் வெர்சஸ் அண்ணாமலை. அதிமுகக்குள்ளே 2-3 பிளவு, செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ். இவங்க எல்லாருமே யாருக்கு சண்டை? டிடிவி வெர்சஸ் எடப்பாடி, எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ், ஓபிஎஸ் வெர்சஸ் நயினார் நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலை. அமித்ஷா வெர்சஸ் அப்படின்னு எதாவது வந்திருக்கா? கிடையாது. பாஜக வெர்சஸ் எதுவும் வந்திருக்கா? கிடையாது. இவங்க எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடிய இடமா டெல்லி தான் இருக்குது. அசோகாராட்டுக்கு போகிறாங்க. ஒரு காலத்தில் பாஜக தலைவர்களை போயஸ் தோட்டத்துக்கு, அன்றைய போயஸ் தோட்டம், இன்றைக்கி இருக்க போயஸ் தோட்டம்ல, அன்றைய போயஸ் தோட்டத்துக்கு யஸ்வந்த் சிங்காலேருந்து ஜார்ஜ் பர்னாண்டஸ்லேருந்து தவிக்க விட்ட இடம் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த பாஜக. 13 மாதம் வாஜ்பாய்ங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர், பாரதிய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவர், அவ்வளோ பெரிய ஆளை 13 மாதம் தூங்கவே விடலை ஜெயலலிதா. இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன் தாயேன்னு ஜெயலலிதாட்ட சொன்னார், என் ஆட்சியை ஒரு வழியாக கலைச்சிட்டேன். அப்படி இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி யார் சிஎம், யாரோட சேரணும்னு சேலத்துக்காரங்களாக இருந்தாலும் அங்கே தான் போகிறாங்க, ஈரோடுக்காரங்களாக இருந்தாலும் அங்கே தான் போகிறாங்க, நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அங்கே தான் போகிறாங்க. யாராக இருந்தாலும் நாங்கள் அங்கே தான் தீர்மானிச்சுக்குவோம். ஒரு காலத்தில் அதிமுகவின் நிழல் அதிகாரமாக இருந்த டிடிவி தினகரன் எல்லாருமே அதிமுகவை இவங்களால தான் இயங்குச்சுன்னு சொல்கிற எல்லாருமே இப்போ எங்கே இருக்காங்கன்னா பிஜேபிட்ட போய் தான் பஞ்சாயத்து செய்கிறாங்க. பிஜேபி யார் சார் அதிமுகவை தீர்த்து வைக்கிறதுக்கு?